ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், புள்ளி வச்ச நம்பர்னாலே நமக்கு பிரச்சனை தான். அதுவும் புள்ளி வச்ச நம்பர்ல வகுத்தல் அப்படின்னா அது நமக்கு பெரும் பிரச்சனை அப்படின்னா இது வரைக்கும் இருந்திருப்போம். இனி அப்படி கிடையாது, இதை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெசிமல்ஸ்ல இருக்க நம்பரோட டிவிஷனா இருக்கு. இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? எப்பவும் போல அந்த புள்ளி எல்லாம் மறந்துருங்க. 144 டிவைடட் பை 8 பண்ணா என்ன வரும் மட்டும் பாருங்களேன். 8 ஆல 144 டிவைட் பண்ணா அப்படின்னா 1 டைம், மீதி பாத்தீங்கன்னா 6 18 டைம்ஸ் வருமா? ஓகே, இதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இங்க பாருங்களேன், 64 நான் 4 ஆல பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 16 வரும். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க 24 டிவைட் பை 8 நான் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 3 வரும். ஓகே, முதல்ல வேல்யூஸை மட்டும் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாயிண்ட் கால்குலேஷன் போலாம். ஓகேவா? இதுக்கு நிறைய வே இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, மேல தொகுதியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்தானம் முன்னாடி தள்ளி எனக்கு புள்ளி இருக்கு. கீழே பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. 5 - 3 என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 2 வருமா? 5 - 3 வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? +2 வரும். ஓகே, இந்த பிளஸ்ஸா மைனஸான்றது ரொம்ப முக்கியம். +2 வந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 அப்ப இங்க வச்சா அப்படின்னா என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.18. அதே இங்க பாருங்க, தொகுதியில 5 ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு, பகுதியில பாத்தீங்கன்னா 2 ஸ்தானம். அப்ப 5 - 2 பண்ணும்போது 3 வரும், +3. அப்ப என்னோட ஆன்சர்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும். அடுத்து இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா தொகுதியில 4 ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு, கீழே இங்க பாத்தீங்கன்னா 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப பாருங்க 4 - 6 ஓட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -2. அப்ப மைனஸ்னு வந்துச்சு, மைனஸ் பக்கத்துல 2 இருக்கா? அப்ப என்னோட ஆன்சர்ல நான் 2 ஜீரோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது என்னோட அர்த்தம். ஓகே, அப்ப இதனோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 300. அப்ப இனிமே புள்ளி வச்ச நம்பரோட வகுத்துல பத்தியும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, இது நம்மளோட எக்ஸாம் கேள்வி. அப்ப இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.